இன்றைக்கு வந்து நான் அவங்க எல்லாருக்கும் ஒரு க்யூட்டான குட்டி கதை சொல்ல போகிறேன். ஸோ ஒரு ஊரில் வந்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு ஐஸ் கட்டி வந்து நண்பர்களாக இருந்தவங்களாம். இவங்க 3 பேரும் நிறைய நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறாங்களாம். சந்திச்சு கழிச்சு பெம்பல் அடிக்கும் போது அவங்க 3 பேரும் முடிவு பண்ணுறாங்க அவங்க வந்து கடற்கரைக்கு போகிறாங்கன்ட்டு. கடற்கரைக்கு போகிற வழியில் தக்காளி வந்து சொல்கிறான், தே மை சான்ஸ், நீங்கள் பாருங்கன்னா நான் உங்களை 2 பேரும் முந்தி போகிறேன், நான் இந்த ரோட்டை கழிக்கிறேன், நீங்கள் வந்து என்ன பார்த்துக்கிட்டே இருங்கண்டு. தக்காளி வந்து ரோட்டை கழிக்க ஒரு லாரி வந்து தக்காளி வந்து இடிச்சிடறான், தக்காளி அதுலேயே செத்துடுறான். இதை பார்த்து ஐஸ் கட்டியும் வெங்காயம் ஒரே அழுகையோட அவங்க சொல்கிறாங்க, சரி ரமேச்சன் வா நாங்கள் பீச்சுக்கு போக மாட்டோம். பீச்சுக்கு போன உடனே ஐஸ் கட்டி ஒத்த காலனிக்க தண்ணிக்குள்ள போய் நீந்த போதாண்டு. வெங்காயம் வந்துட்டே மச்சான் போகாதடா என்று சொல்லி வாய் மூறத்துக்குள்ள ஐஸ் கட்டி தண்ணிக்குள்ள போய் கரைஞ்சிருச்சு. இப்போ 2 நண்பர்களை இழந்த சோகத்தோட வெங்காயம் அழுதுகிட்டு வீட்டை போய் எல்லாருக்கும் சொல்லுதான், தக்காளி சாம்போது நானும் ஐஸ் கட்டியும் அழுதும், ஐஸ் கட்டி சாம்போது நான் அழுதேன், எனக்காக யார் அழுவான்னு சொல்லிச்சான். இது வந்து கடவுள் கேட்டுச்சு. ஸோ கடவுள் சொன்னாராம், மாப்பிள்ளை நீ கவலைப்படவே வேணாம், இனிமேல் யாருன்னு உரிச்சு வெட்டுறாங்களோ அவங்களாம் அழுவாங்கன்னு. இதுக்காக தான் நாங்கள் வெங்காயம் வெட்டும் போது எங்கள் கண்ணில் இருந்து கண்ணீர் வருகுது.